வெல்கம் டு சென்னைக்கு. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா காற்று மூலிமா இயங்கி கரண்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வேறு லெவலில் ஒர்க் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். இது சேர்த்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஹை வோல்டேஜ் மோட்டர் ஒன்று தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 24 வோல்டேஜ் ஆகும். இதுலேருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷாப்பில் இதே போல் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி பெரிய சைஸ் பைப் கொஞ்சம் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம காற்று மூலிமா இயங்கி கரண்ட் எடுத்து சூப்பராக லைட் ஏறி வைக்கலாம், ஃபேன் ஏறி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்து அது வந்து மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஷாப்லேயே கேளுங்க, கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மோட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். செம்ம பவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி ஒன்று வாங்கிக்கோங்க. எல்இடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பல்ப் வச்சு தான் செக் பண்ண போகிறோம். எந்தளவுக்கு நம்ம கரண்ட்டு வந்து காற்று மூலிமா இயங்கி கரண்ட்டு எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த எல்இடி வச்சு தான் செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து கொடுத்து மோட்டர் வந்து சுற்றி பார்ப்போம். லைட் வந்து எந்த அளவுக்கு பவராக சுற்றினா எரியுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எப்படி மேக் பண்ணணுன்னு ஒரு ஐடியா வரும். சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோட்டர் வச்சும் பண்ணலாம், இல்லைனா கியர் மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, கியர் மோட்டர் வச்சு பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஸ்வைட் விட்டாலே போதும், பவர் வந்து அதிகமாகவே வரும். இது கொஞ்சம் வேகமாக சுற்றினா தான் ஃப்ரெண்ட்ஸ் பவர் அதிகமாக வரும். அது லைட்டாக சுற்றினாலே போதும், பவர் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கையில் சுற்றும் போதே பாருங்கள் லைட் எரியுது பாருங்கள் விட்டு விட்டு. இந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேகத்தில் சுற்றினா தான் லைட் வந்து எரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியர் மோட்டர் இருந்தால் கியர் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா லைட்டாக சுற்றினாலே சூப்பராக இருக்குது, ஒர்க் ஆகும். பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு சுற்றுறோம் பாருங்கள், லைட் வந்து எரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு வேகம் வந்து சுற்றினா தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து எரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கியர் மோட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிவிடுவோம். இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்டில் ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா சால்ட் எண்ணெய் வச்சு ஹோல்ஸ் வந்து பண்ணிவிடுங்க. ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அந்த மோட்டரை வந்து கரெக்டாக டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிவிடுங்க. எதுக்கு டைட்டாக ஃபிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்தால் அப்புறம் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் மட்டும் சுற்றும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற ஜங்ஷன் வந்து சுற்றாது. அதால் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து டைட்டாக வந்து ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள், சுற்றும் போது டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அந்த மோட்ரு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியோட ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட்டாக நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது சுற்றும் போது பார்த்தீங்கன்னா மோட்டரோட பின்னும் இதுவும் கரெக்டாக ஒன்றா சுற்றும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜங்ஷன் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சைஸ் பிவிசி பைப் இருக்குது பார்த்தீங்களா, 2 அடி சைஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 துண்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணி இதே போல் ஒரு கோடு வந்து மார்க் பண்ணிவிடுங்க. கோடு போட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஆஷாப்பில் கட் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த கட்டிங் பிளேட் இருந்தால் கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். நான் ஆஷா பிளேட் வச்சு கட் பண்ணேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணுங்கள், ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு கட் பண்ணுறது தான். மற்றபடி வேலை எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாகவே செய்யலாம், வந்து இது வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே செய்யலாம். கியர் மோட்டர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், பவர் வந்து அதிகமாகும். பாருங்கள் இதே போல் கட் பண்ணிவிடுங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா 4 வேணும் நம்மளுக்கு. ஏன்னா காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் டைரெக்ஷன் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து மோட்டரில் இருக்கிற கரண்ட் வந்து நம்மளோட பல்புக்கு வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து எரியும். இதே ஷேப்பில் வந்து நீங்களும் கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பைப்பும் கட் பண்ணிட்டோம். இப்போ 4 இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் எடுத்து இதே போல் ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி இதே போல் மச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இந்த ஷேப்பில் வச்சு வந்து ஒட்டணும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இந்த பிவிசி பைப் வந்து இதே போல் ஹீட் பண்ணி மடிச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரக்கர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேன் ரெடி பண்ணியிருக்கோம், அதில் வந்து ஒட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஜங்ஷனில் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபிட் பண்ணி பாருங்கள். நல்லாவே டைட்டாகவே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் வந்து வாங்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம வந்து காற்று அடிக்கும் போது வேகமாக சுற்றும். நான் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பைப் வாங்கிட்டேன். அது கொஞ்சம் வெயிட்டாகவே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக வெயிட் வந்து அதிகமாக சார்ந்ததுனால காற்று அடிக்கும் போது கொஞ்சம் சுற்றத்துக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயரிங் பைப்பு வாட்டர் பைப்பை வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரக்க மாதிரி, அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இதே போல் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பைப்பை வந்து ஒட்டிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணாலே போதும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு பாருங்கள். நீங்களும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு ஐடியா வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் வந்து ஒட்டியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ண வேண்டியது தான் வேலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஜங்ஷனில் வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பியூஸ் பைப் வந்து ஒன்று தேவைப்படும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒயர் வந்து கனெக்ட் பண்ணணும். பாருங்கள் எப்படி வேகமாக சுற்றுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம அந்த பியூஸ் பைப்பில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு இந்த பாருங்கள் பியூஸ் பைப்பில் ஹோல்ஸ் பண்ணி இதே மாதிரி சென்டரில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதில் ஒயர் போட்டு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரக்க மாதிரி, அதை வந்து எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காற்று வந்து இப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ரக்கையிலையும் பட்டு நம்மளோட ரக்கை வந்து வேகமாக வந்து சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த மோட்டருக்கு வந்து பவர் போகும் ஃப்ரெண்ட்ஸ். பவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா லைட் வந்து எரியும். நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள் 3 ரக்கை வந்து ஃபிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து சுற்றுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காற்று மூலிமா இயங்கி கரண்ட் எடுக்கிற மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மறக்காமல் இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வேகமாக சூப்பராக சுற்றுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பியூஸ் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீயை வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிவிடுங்க. மோட்டரில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட்டு பிளாக் வந்து இதே போல் கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரக்கை வந்து வேகமாக சுழலும் போது கரண்ட் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் வந்து நம்மளோட லைட்டுக்கு வந்து வரும், லைட் வந்து எரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேனு கூட வைக்கலாம், ஃபேனு கூட ஓடும். எந்த அளவுக்கு வந்து நம்மளது வந்து வேகமாக சுற்றுதோ அந்தளவுக்கு வந்து கரண்ட் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ரெடி பண்ணி கனெக்ட்லாம் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சுழலுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைட் வந்து பகல் டைமில் வச்சதுனால பார்த்தீங்கன்னா தெரியல வந்து எரியுது. நைட் டைமில் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா வெயிட்லெஸ் இல்லாமல் பைப் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்ட பைப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. இப்போ வந்து லைட் எரியுது, விட்டு விட்டு எரியுது, சரியாக தெரியல வெளிச்சத்துக்கு. உங்களுக்கு நைட் டைமில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து லைட் எரியுதுன்னு. பாருங்கள் எதனா தெரியுதா பாருங்கள், எனக்கே எதுவுமே தெரியல. இப்போ நைட் டைமில் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரக்கை வந்து சுற்றுது பாருங்கள், லைட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எரியுது பாருங்கள், விட்டு விட்டு எரியுது. காற்று அடிக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நின்றுது ஃப்ரெண்ட்ஸ். காற்று அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட் வந்து எரியுது. ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக எரியுது பாருங்கள். அந்த ஃபேன் ஓட பார்த்தீங்கன்னா லைட்டு விட்டு விட்டு எரியுது பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். பாருங்கள் அந்த ரக்கை சுத்த பார்த்தீங்கன்னா நம்மளோட லைட்டு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு எரியுது பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து பார்க்கலாம்.